பிரதமர் மோடி வருகையை ஒட்டி அகமதாபாத் விமான விபத்து நடந்த இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. குஜராத் அகமதாபாத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று பிற்பகல் 1:38க்கு கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் விமானத்தில் பயணிச்ச 242 பேர், அந்த குழுவினர் உட்பட, விமான பணிப்பெண் குழுவினர் உட்பட, கேப்டன் உட்பட 242 பேர் பயணம் செஞ்சிருந்தாங்க. இதுல 241 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக ஏர் இந்தியாவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு சம்பவ இடத்தையும் அதே போல பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களையும் பார்த்து பேச இருக்கிறார் என்பது தகவல். 8:30 மணிக்கு, இன்று காலை 8:30 மணிக்கு அவர் இங்கு வர இருக்கார் என்பது தகவலாக இருக்கிறது. இந்த நிலையிலே நேற்று சம்பவம் நடந்த போது இங்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்த ஒருத்தர் இருக்கார். அவர் இங்குள்ள தமிழ் பேசும் நபர், நம்ம தமிழ்நாட்டவர்னு சொல்றாங்க. கேட்கலாம் அவர்கிட்ட. சார், உங்க பேரு? ராஜு சார். நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருக்கீங்க? உங்க ஃபேமிலியில்? எங்க சொந்த ஊர் இது தருமபுரி, பெங்களூருக்கு பக்கத்தில், நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நேற்று என்னதான் நடந்துச்சு? நேற்று மத்தியானம் இந்த ஃபிளைட் திடீர்னு பிளாஸ்ட் ஆயிருக்கு. இங்க பிளாஸ்ட் ஆன உடனே எல்லாருக்கும் ஒன்றும் தெரியல என்ன ஆயிருக்குன்ட்டு. பார்த்தா அதுக்கப்புறம் ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கு. பட் இங்கே ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல் பில்டிங் மேலே போய் கிராஷ் ஆயிருக்கு. அந்த கிராஷ் ஆன நேரத்தில் அந்த ஹாஸ்டலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ப்ளஸ் அதே பக்கத்தில் நிறைய அந்த டாக்டர்ஸ்னுடைய வீடு இருக்கு. இங்கே பக்கத்துலேயே சிவில் ஹாஸ்பிட்டல், பெரிய சிவில் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த வீட்லேயும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த சைட்டில் கிராஷ் ஆன உடனே அந்த அக்கத்து பக்கத்தில் இருந்த எல்லாமே பிளாஸ்ட் ஆகி டேமேஜ் ஆகி நிறைய இதாயிடுச்சு. ஆனால் சைட்டில் யாரையும் அங்கே அலோவ் பண்ணல. பட் அந்த நேற்று பார்த்த மாதிரி பார்த்தா யாருமே தப்பிக்கல, சான்ஸே கிடையாது. ஒரே ஆள் மட்டும் தப்பிச்சு போனாரு. அது எப்படி தப்பிச்சாருன்னு யாருக்குமே தெரியல இதுவரையும். அது எப்படிதான் அவரு அங்கே எப்படிதான், ஏன்னா 30 செகண்ட்ஸ் டைம்ல எப்படிதான் அவர் அந்த எஸ்கேப் ஆனாருன்னு தெரியல. இப்ப நீங்க இங்க லோக்கல் அப்படின்றதால உங்களுக்கு எங்களை விட நிறைய தகவல் கிடைச்சிருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டாங்க? இங்க டோட்டல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இப்ப பார்த்தா ஒரு 3000 4000 நார்மலி MBBS ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஏன்னா பெரிய காலேஜ் இது. அதே சமயத்தில் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 4000 ஸ்டாஃப் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே இந்த இடத்துல ஹாஸ்டல்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இல்லையா, எத்தனை பேர் இதுல மாட்டிட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல, பிளைட்ல இருந்தவங்க 240 42 இன்க்ளூடிங் க்ரூஸ், அது தெரியும். பட் ஹாஸ்டலுக்குள்ள இருந்த விஷயம் இன்னும் யாருக்கு தெரியாது. எவ்வளவு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, டாக்டர்ஸ் இருந்தாங்க, நர்சஸ் இருந்தாங்க, அதுல யார் இறந்தாங்க, எவ்வளவு இதாயிருக்கு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பேர் இந்த குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரியில தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாருன்னா படிக்கிறாங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாம் இது பிஜிக்காக வர்றாங்க. ஏன்னா MBBS எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் MD அல்லது MS பண்றதுக்காக நிறைய பேர் இங்க வர்றாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பிளஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஓகே, அதுல யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தகவல்? அது தெரியலைங்க. அது நீங்க அந்த சிவில் ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க பார்த்தா உங்களுக்கு அதுல தகவல் கிடைக்கும். அது ஏன்னா நானே நேத்து இந்த சைட்ல இந்த சம்பவம் நடக்கும்போது நான் ஆக்சுவலி இல்லை, பட் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க. அதனால எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஓகே, நீங்க ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? போலீஸ் இல்ல நேற்று யாரும் அலோவ் பண்ணல உள்ள. இங்க இதோட சரி, இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் உள்ள அலோவ் பண்ணல. இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் இருக்கும் அந்த சைட், கிராஷ் சைட். ஓகே, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விபத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? குஜராத் 1988ல நான் இங்கே பிறந்து வளர்ந்துருக்கேன். born and brought up in குஜராத் ஒன்லி. அதனால 1988ல ஒரு கிராஷ் இங்க ஏர் இந்தியா ஆச்சு அஹமதாபாத்ல. அப்போ நான் சின்ன பசங்களாம் இருக்கும்போது அப்போ போய் பார்த்துருக்கோம் எல்லாம் அந்த கிராஷ் ஆயிட்டு. அப்போ 135 சம்திங் இது இருந்தாங்க அந்த பேசஞ்சர், எல்லாமே இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் கூட. ஸோ இது பயங்கரமான கிராஷ் சார். இது பார்க்க போனா பெரிய சம்பவம். ஏன்னா மோர் தென் 1 lakhs லிட்டர் ஃபியூவல் இருந்துச்சு உள்ள. ஸோ அந்த ஃபியூவலோட சேர்ந்து அது கிராஷ் ஆயிருக்கு தானே, எவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு தெரியல. ஓகே, நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ப்ரொஃபஷனலி லாயர். அதே சமயத்தில் என்னுடைய பிசினஸ் இருக்கு. இங்க கார்பரேட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் என்னுடைய பிசினஸ் இருக்கு, ஃபைபர் அண்ட் டெலிகாம் பிசினஸ் இருக்கு. உங்க பேர்? என் பேர் ராஜு.
இது இங்கே உள்ள தமிழர் நமக்கு தெரிவித்த தகவல். அந்த குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரியில் ஏராளமான மருத்துவ மாணவர்கள் தங்கள் மேல் படிப்புக்காக, அதாவது எம்பிபிஎஸ் முடித்துவிட்டு அடுத்த கட்ட படிப்பை படிப்பதற்காக இங்கு வருவார்கள். இவர் நமக்கு இன்னொரு தகவல் கூட தெரிவிச்சிருந்தாரு. அவர் ஒரு உணவகம் வைத்திருந்தாகவும் அந்த உணவகத்தை நிறைய தமிழ்காரங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனவே இந்த சம்பவத்தில் ஏதாவது தமிழ் ஆட்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். இதை தாண்டி எந்தெந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படித்தவர்கள், ஏனென்றால் விமானத்தில் பயணித்த அனைவரின் விவரமும் கிடைத்துவிட்டது. ஆனால் மருத்துவக் கல்லூரியில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்றத நாம் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.